Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எக்கை வச்சுட்டு எக் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக வந்துட்டு முட்டை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டையை வச்சு நம்ம பல விதமான ரெசிபி செய்வோங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ரெசிபியை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு 5 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த எக் கீமா பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாத ஏதோ ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி முட்டையை உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் பொடியாக உடைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொடியாக உடைச்சிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்க அப்படின்னாலே நமக்கு இந்த வேக வச்ச முட்டையெல்லாம் வந்துட்டு நல்லா பொடிஞ்சு வந்துடும். அது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ பேன் சூடாயிடுச்சு. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது நமக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபியாக இருக்குங்க. நம்ம வீட்டிலலாம் சில டைமு ஒரே மாதிரியெல்லாம் நமக்கு சைடிஷ் செஞ்சு போர் அடிச்சிருக்குங்க. அப்படி இருக்கிற சமயத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கட்டும், நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கி கிடைக்கட்டும். இது கூடவே இப்போ கறிவேப்பிலை இலைகள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப குறைவான டைம் இருந்தாலே போதுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளி பழமாக 3 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தங்காட்டி 3 சேர்த்தேன். நீங்கள் ஒரு பெரிய தக்காளினா ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மசாலாஸெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை வச்சு சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இந்த எக் கீமா இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி எல்லாம் ரொம்ப நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்ததான் இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி தேவைப்படாது. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துடலாங்க. நம்ம முட்டையை வந்துட்டு ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு உடச்சி வச்சுருக்குறோம். இப்போ அதை எல்லாம் சேர்த்து உள்ளே சேர்த்துருங்க. கண்டிப்பாக இதை சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஒயிட் ரைஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் நமக்கு. இல்லை எந்த ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சப்பாத்தி, பூரி, தோசை இப்படி எது கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் மற்ற எந்த ஒரு பொருள் இல்லாத சமயத்தில் கூட வெறும் முட்டை இருந்தால் போதும். இந்த எக் கீமா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
நமக்கு இது நல்லா வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குது பாருங்கள். பேனில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. மேலால் ஒரு கொத்து மல்லி இலைகள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான எக் கீமா ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம எந்த விதமான ரெசிபி கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கூட நம்ம ஸ்நாக் மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்னாலும் நமக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கொடுக்குங்க. இதுவரை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்ததில்ல அப்படின்னா, இன்றைக்கி முட்டை இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உடனே இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துடுங்க. செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.